கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனார்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 102ஆம் சங்கீதம் 7, 8 ஆகிய வசனங்கள். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். நைட் நேரத்திலே பல குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டா, நிறைய குடும்பத்திலே துக்கமான காரியம் நிறைய சொல்லுவாங்க. எங்க சொந்தக்காரங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு மாந்திரியம் பண்ணிட்டாங்க, என் கூட பழகினாலே எனக்கு இப்போ விரோதமா நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்துல யார் விரோதமா இருப்பா அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க தான் விரோதமா இருப்பாங்க. என் வாழ்க்கையில் அப்படி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கூட இருக்கும்போது உதவி பண்ணினேன். அதே மனுஷன்தான் வெளியில் போய் மாந்திரியம் பண்ணாங்க, வெளியில் போய் தேவையில்லாத வார்த்தைகள் பேசி என் உள்ளத்துக்குள்ள பல காரியத்தில் வேதனைகள். இதெல்லாம் இரவு நேரத்தில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை? தனிமை. நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஏன் அழுறான்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை உண்டு. சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருப்பாங்க, வேற வேற இடத்துல இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி கேட்டால் நிறைய பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கள் சொந்தக்காரங்க அப்படி சொல்லிட்டாங்க, அது என் மனசுக்குள்ள ஒரு கசப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது, நான் சில நேரத்தில் நைட்டு கிடந்து யோசித்து பார்க்க அப்படிம்பாங்க. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். இப்போ கடைசி காலத்தில் நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் அப்படிதான் இருக்கு. மன அழுத்தம். ஃப்ரெண்டுகிட்ட தேவையில்லாமல் பழகிருப்பாங்க, தேவையில்லாத நபர்கிட்ட பழகிருப்பாங்க, தேவையில்லாமல் பழகிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ராத்திரி பார்த்தா தூக்கம் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டா எதையோ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். ஒரு காலத்தில் எனக்கு அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க, இப்போ பார்த்தா என்னை நிந்திக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கோம், ஆனால் வெளியே தெரியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. இப்போதான் நாங்கள் ஒரு 10-12 வருஷமா ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற வீடு இருக்குல்ல, அவங்களால எங்களுக்கு ரொம்ப காயம் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நிந்திக்கிறார்கள். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். என் மேல் மூர்க்கம் வெறி கொண்டவர்கள். பிடிச்சிருந்தா நல்ல பாசமா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க. பிடிக்கல அப்படின்னா சாபட்டுருவாங்க. இப்படி நிறைய பாயிண்ட் சொல்ல முடியும். பிடிக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பிடிக்கலையா அதுக்கப்புறம் பார்த்தா தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. என் மேல் மூர்க்கம் வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். இதெல்லாம் நிறைய குடும்பத்துல இருக்கு. இந்த செய்தி எத்தனை பேருக்கு புரியும் சொல்லி எனக்கு தெரியல. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நைட் நேரத்திலே தனித்திருக்கிறேன். வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல். தனித்திருக்கும் அப்படின்னு ஒரு தனிமை. சில குடும்பத்திலே புருஷன் பேச மாட்டாங்க, பிள்ளைகள் பேச மாட்டாங்க, தனியா ஒரு அனாதை போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவமானப்பட்ட நிலைமையா இருக்கும். பல சூழ்நிலையிலே இணைந்திருப்பாங்க. சில குடும்பத்திலே மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வந்து இவங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அவங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, இல்லை வேற வேற ரூம்ல இருப்பாங்க. ஆனால் நைட்டு பார்த்தா ஒரு தனிமை. நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டி இல்லை, கணவன் மனைவி இல்லை,
சில குடும்பத்துல பிரிவினை, சில குடும்பத்துல சண்டைகள், சில குடும்பத்துல சந்தேகம், சில குடும்பத்துல ஃப்ரெண்டுட்ட பேசன்னு சொல்லிட்டு வேற ரூம்ல போய் படுத்துக்கிடுவாங்க. இதெல்லாம் நெறைய வீட்டுக்குள்ள தானா இப்ப நான் சொல்ற செய்தி நெறைய வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. சில குடும்பத்துல என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்லி உள்ள போய் பார்த்தா, கணவன் மனைவி பேச மாட்டாங்க. ஒரே வீட்ல தான் இருப்பாங்க. ஆனா பேச மாட்டாங்க. சில வீட்ல பிள்ளைகள் அம்மா, அப்பாட்ட ஒருமனப்பட்ட ஆவியில பேச மாட்டாங்க. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். சில வீட்ல அம்மா, அப்பாவுக்கு நைட்டு தூக்கம் வராது. என்னன்னு சொல்லி கேட்டா, என் பிள்ளைகள் என்ட்ட பேச மாட்டுக்கு பிரதர். என் மருமக சரியா கவனிக்க மாட்டுக்கா. என் புருஷன் இப்படி இருக்காரு. இதெல்லாம் வீட்டுக்குள்ள ரியலா நடக்கிற விஷயம். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். பக்கத்து வீட்டுல தேவையில்லாம அடுத்த வீட்டுல பார்த்தா அவங்க பார்த்தா நிந்திச்சிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா நிந்திச்சிட்டு இருப்பாங்க. வெளியே தெரியாது. ஏன் நடக்கு தெரியாது. என்மேல் மூர்க்கம் வெறி கொண்டவர்கள் மூர்க்க வெறியோடு இருப்பாங்க. அவன் நல்லா இருக்காளே, அந்த குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மூர்க்க வெறியோடு எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். சில குடும்பத்துல வீடு கட்டி நல்லா செட்டில் ஆயிரும். நல்ல காரு, வீடு எல்லாமே வசதியா இருக்கும். அவன் நல்லா இருக்கிறது பக்கத்து வீட்டு பிடிக்கிறது. என்மேல் மூர்க்கம் வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். இந்த வசனம்லாம் வாசிக்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே ஒவ்வொரு காரியம் நடந்துட்டு தான் இருக்கு. நைட் நேரத்துல எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சில குடும்பத்துல நிம்மதிலாம் இல்லை. வெளியே தெரியாது. நான் சொல்றது ஆமாவே இல்லையா? யோசித்து பாருங்க. டெய்லி கேட்குறவங்களுக்கு தெரியும். ஆன்லைன் மூலியமா டெய்லி கேட்குற உங்களுக்கு தெரியும். இந்த செய்தி யார் வீட்டுக்குள்ளலாம் வந்துட்டு இருக்கு. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவியை போல் இருக்கிறேன். ஏன் அந்த அளவுக்கு பிரச்சனை? ஒண்ணு கடன் அதிகமா இருக்கும். புருஷன் முன்னாடிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது. பிள்ளைகள் பார்த்தா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அதில் பார்த்தா நிம்மதி இருக்காது. ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. விக்கிர வழிபாடில் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவாங்க. ஆனால் வீட்டில் ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது. சில வீட்டிலலாம் கடன் லட்சக்கணக்காக இருக்குது. அதில் நிம்மதி இருக்காது. ஆக மொத்தம் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை, அது அவங்களுக்கு தான் தெரியும். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். ரெண்டாவது பாயிண்ட்னா நிந்திக்கிறாள். சத்துரு வந்துட்டான் அப்படின்னாலே இந்த குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு நிந்திப்பான். அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், வேலைக்கு போகிற இடத்துல இருக்கலாம், எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சொல்றாரு, என் மேல் மூர்க்கம் வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். அப்ப இன்னைக்கு செய்தி என்னன்னா ஒரு 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்ல நான் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட் போடுங்க. முடிஞ்சா 9363064181 நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்காக ஜெபிப்பேன். கூப்பிடுங்க. ஒருமனப்பட்டு இரவு நேரத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்த அந்த கிருபைக்கா நன்றிப்பா. இந்த மாசை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க போதும்ப்பா. உலகம் மாயைப்பா வேண்டாம். நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த மாசத்திலே எந்த குடும்பத்துல என்ன தேவையோடு இரவத்தை இணைந்திருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க. இரவு நேரத்திலே அவங்களோட உள்ளத்துல என்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோம். எத்தனையோ குடும்பத்துல காலையில வாக்குத்தத்தம் கேட்டுட்டாங்கப்பா. ஆனா இரவு நேரத்துல ஒரு தனிமை. சில குடும்பத்திலே எனக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்களே. சில குடும்பத்திலே எனக்கு விரோதமா மூர்க்க வெறி கொண்டவர்கள் சில குடும்பத்திலே இப்படியே இருக்கிறாங்கப்பா. எனக்கு விரோதமா பேசுறாங்களே. உள்ளத்துல நிறைய குடும்பத்துல பாரம்லாம் இருக்குப்பா. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல நித்திரை இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்பமா நித்திரை தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் ஃபுல்லா பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவிட்டும் அதிகாலவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. தேவைகள் அதிகமாக உண்டு. பிள்ளைகளோட வாழ்க்கையில் எப்படி சொல்லி யோசிக்கிற குடும்பங்கள் உண்டு.
ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. தேவைகளோடு ஜெபிக்கிறோடு உண்டு. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்கிறாங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, வண்டியில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க, ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் பெலவென்ட்டில் படுத்திருக்க குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கற்பத்தை நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் மனமறிங்க ஆசுறீங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளை முகத்தில் ஆசுறீங்க. டெலிவரி பொறுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கி ஆசுறீங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்தும் ஒரு இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் நம்முடைய சமூகத்தில் கண் வலிக்க கிருபை செய்யுங்க. என்னோட வாழ்க்கையில் என்ன குறை இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து எங்களை ஆசிரியங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. இந்த மாசத்துல என்ன தேவைகள் இருக்கணும் எல்லா தேவைகளும் கர்த்தரை கூட சந்திங்க. எங்க இதயத்துக்குள்ள நீங்க தங்கிருங்க. எங்க வாழ்க்கையில நீங்க கூட இருங்க. எங்க குடும்பத்துல நீங்க தலைவராக இருங்க. எங்க வீட்டுக்குள்ள நீங்க தலைவராக இருக்கணும். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் எல்லா தேசத்துல உள்ள ஜனங்களையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரை தாங்க ராஜா. எந்த குடும்பத்துக்கு விதமாக சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கானோ சத்துருக்களை மேற்கொள்ற அபிஷேகம் தாங்க. எந்த குடும்பத்துல தட்டுப்பாடு இருக்கோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துல எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தேவனாரிலே இப்ப மினிஸ்டர் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா நீங்களே பொறுப்படுத்துவங்க. அடியனை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமருக்கு செலுத்திடும். அதிகால வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் கண் வலிக்க எங்களுக்கு ஜீவனோட எடுங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.